ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு ஒரு திமிர்வாதக்காரனை குணமாக்குகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஏசு அந்த குஷ்டரோகியை குணமாக்கி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவர் திருப்பவும் கப்பர்நகூமுக்கு போறார். அங்க அவர் ஒரு வீட்டுல இருக்கிறத ஜனங்கள் கேள்விப்பட்டப்போ ஏராளமான ஜனங்கள் இயேசுவோட போதனையை கேட்க வராங்க. ஜனக்கூட்டம் அதிகமா இருந்ததால அந்த வீடும் நிறைந்தது. வாசலுக்கு வெளியேயும் நிறைய ஜனங்கள் நின்று கொண்டிருந்தாங்க. அப்போ இயேசு அங்க இருந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ண தொடங்குறார். அப்போ நடக்க முடியாம இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரோட 4 நண்பர்கள் சேர்த்து தூக்கிக்கிட்டு இயேசு இருந்த வீட்டுக்கு வராங்க. அங்க வாசலுக்கு வெளியே ஜனக்கூட்டம் நிறைய இருந்ததால அவங்களால அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளாடி போக முடியல. ஆனாலும் அந்த நண்பர்கள் அவங்களோட விசுவாசத்தை கைவிடல. அவங்க அந்த வீட்டோட மாடிப்படி ஏறி அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து அந்த வழியா அந்த திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை கயிற்றுனால கீழே இறக்குறாங்க. ஏசு அந்த 4 நண்பர்களோட விசுவாசத்தினால அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார். உடனே அங்க இருந்த வேத பாரகர்ல கொஞ்சம் பேர் அவங்களோட மனதுக்குள்ளாடி, இவர் ஏன் இப்படி தேவதூஷணம் சொல்றார்? ஒரு மனிதனோட பாவத்தை மன்னிக்க தேவனுக்கு மட்டும்தானே அதிகாரம் உண்டு அப்படின்னு சிந்தித்து கொண்டிருந்தாங்க. அந்த வேத பாரகர் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறத ஏசு அவரோட ஆவியில அறிந்து அவங்கள பார்த்து, நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றதா எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்கிறத நீங்க அறிய வேண்டும்னு சொல்லி அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போன்னு உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். ஏசு அப்படி சொன்ன உடனே அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து அவரோட படுக்கையை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் முன்பாக அந்த வீட்டை விட்டு வெளியே நடந்து போறார். அப்போ அங்க இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு அற்புதத்தை நாங்க ஒரு காலம் பார்த்ததில்லைன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.